கல்வி கொண்டு ஒரு இலட்சிய நோக்கி இருக்கும், அது மாற்ற முடியாது. உலகளாவிய ரீதியில் ஒரு ஐடியல் பிரின்சிபிள்ஸ் இருக்கும். கல்வி என்பதை இதை கொண்டு வர வேண்டும். ஆசிரியரின் தகமைகள், ஆசிரியர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் என்று மானிட்டர் பண்ணுவார்கள். இலீகல் ஒர்க் நடக்கிற தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிற இடங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணப்படும் நான் நினைக்கிறேன். எந்த ஒரு பிள்ளைக்கும் அந்த பிள்ளை இருக்கிற இடத்துலேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பிரைமரி ஸ்கூலும் ப்ரீ ஸ்கூல்லையும் அவை அரசாங்கம் பொறுப்பெடுக்க போயிடும். அப்போ அதை ஒரு தரப்படுத்த போயிடும். 3 வருடங்கள் சமூகத்துக்குள்ளே ஓடி விளையாட வேண்டிய பாப்பா அங்கே ஓடிவிட முடியாமல் இருக்கிறது. எனவே இந்த ஃபார்மல் எஜுகேஷன் வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக மீளவும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த இலங்கையிலே வழங்கப்பட்டு வருகின்ற இந்த இலவச கல்வி நடைமுறை என்பது இந்த நாட்டினுடைய ஒரு வரமாக காணப்படுகிறது. இங்கே வாழ்ந்து வருகிற பிள்ளைகளுடைய கல்வி வள வாய்ப்புகளை அது தீர்மானிக்கிறது. இதன் காரணமாகத்தான் இந்த நாட்டினுடைய சமூக பொருளாதார நிலைமைகளில் கூட மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு இலவச கல்வி என்பது ஒரு அடிப்படை மூலமாக இருந்தது. இந்த பின்னணியிலே பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களாலே ஒரு முன்மொழிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த 2026ஆம் ஆண்டிலே இந்த புதிய கல்விக் கொள்கை ஒன்று அறிமுகப்படுத்தப்படுவதற்கான அந்த முன்மொழிவுகள் வரையப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்பான அந்த தகவல்களையும் நாங்கள் அறிய முடிகிறது. 2048ஆம் ஆண்டிலே முழுமையான அபிவிருத்தி அடைந்த ஒரு இலங்கை என்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் பேசப்படுகின்றன. இந்த பின்னணியிலே இந்த 2026ஆம் ஆண்டிலே அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்ற இந்த கல்விக் கொள்கை தொடர்பாக நீங்கள் உங்களுடைய பரிந்துரைகளை கல்வி அமைச்சினூடாக விண்ணப்பிக்கலாம். மிக முக்கியமாக அந்த பரிந்துரைகள் நீங்கள் குறிப்பிட விரும்புகின்ற விடயங்களை கல்வி அமைச்சுக்கு தெரியப்படுத்தலாம் என்கிற அந்த விடயங்களும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மின்னஞ்சல் மூலமாக, அது மட்டுமன்றி நீங்கள் தொலைநகல் மூலமாக உங்களுடைய அந்த பரிந்துரைகளை கொடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் கடிதம் மூலமாகவும் அந்த விடயங்கள் அனுப்பப்படலாம் என்கிற அந்த விடயம் பேசப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க இந்த கல்விக் கொள்கை என்பது எதற்காக மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கிறது? ஏன் இப்படி ஒரு தேவை எழுந்திருக்கிறது? பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விடயங்களை இருக்கக்கூடிய நாங்கள் பேசப்பட வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. இப்படியான விடயங்களைத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாட போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் 4 வளவாளர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக டாக்டர் எஸ் செல்வ கணேஷ், இவர் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி நிபுணராக இருக்கிறார். அது மட்டுமன்றி டாக்டர் எஸ் அறிவழகன், சிரேஷ்ட விரிவுரையாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். அது மட்டுமன்றி மிஸ்டர் ஆர் சர்வேஸ்வரா விரிவுரையாளராக கடமையாற்றி கொண்டிருக்கிறார். மிஸ்டர் என் பவன், இவர் ஒரு ஓய்வு நிலை ஆசிரியர். அது மட்டுமன்றி பிரதி அதிபராகவும் கடமையாற்றி கொண்டிருக்கிறார். இவர்களோடு தான் இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. 4 பேரையும் நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்ளுகிறோம். இப்படி இருக்க நான் ஆரம்பத்திலே உரையாடியதை போன்று இந்த கல்விக் கொள்கையிலே மாற்றம் என்பது தேவையாக இருக்கிறது என்பது எங்களுடைய சமூகத்தாலே உணரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசும் மிக முக்கியமாக கல்வி அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கலாநிதியாக காணப்படுகிறார், நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார். அது மட்டுமன்றி இந்த பெண்கள் சமத்துவம் சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களிலெல்லாம் அதிகமாக அக்கறை கொள்ளுகிற ஒருவராக இருக்கிறார். அவராலே இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கு நாங்களும் இவை பற்றி உரையாடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கல்வி முறைகளை பொறுத்த வரைக்கும் வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடுகிற போது அங்கே மாற்றங்கள் தேவையாக இருக்கிறது. நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தொழில் உலகிற்கு ஏற்ற வகையிலே மாணவர்களை தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் பேசிக் கொள்ளுகிறோம். நீங்கள் குறிப்பிடுங்கள், உண்மையிலே இந்த மாற்றங்களுக்கான தேவை என்பது எப்படி உணரப்படுகிறது? நன்றி ஷர்மிளா. தற்போது இருக்கிற கல்வி பரீட்சையை மையமாக கொண்ட கல்வியாக காணப்படுகிறது. மாணவர்கள் பரீட்சையை நோக்கமாக கொண்டு தான் கல்வி கற்கிறார்கள். ஒரு மாணவனை அணுகி நீ எதற்காக கல்வி கற்கிறாய் என்று கேட்டால் அவர் பரீட்சையில் தோற்றுவதற்காக கற்கிறேன் என்றுதான் பெரும்பாலான மாணவர்கள் பதில் சொல்கிறார்கள். அவர்கள் அது கல்வியால் பெற வேண்டிய அறிவை பெறுகிறார்களா என்பது சந்தேகமாக தான் இருக்குது. பரீட்சை நோக்கமாக கொண்ட கல்வியை கற்று பரீட்சை முடிந்ததும் பெரும்பாலானவற்றை மறந்து விடுகிறார்கள். இன்றைக்கு ஒரு போட்டி பரீட்சையில் தோற்றி தான் பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார்கள். பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்கள் அதுக்கு பின்னர் போட்டி பரீட்சை இல்லை என்றாலும் அவர்களுமே பரீட்சையை நோக்கமாக கொண்ட கல்வியை தான் கற்கிறார்கள். நாங்கள் பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவனுக்கு ஒரு தேவையான விடயத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது பரீட்சைக்கு வரும் என்று சொன்னால் தான் அவர் அதில் கவனிக்கிறார். நான் பொதுவாக பல்கலைக்கழகத்துக்கு கூட எனது மாணவர்களை பார்த்து சொல்வது, யூ ஆர் நாட் எஜுகேட்டட், யூ ஆர் ஸ்பெஷலி ட்ரெயின் டு ஃபேஸ் தி எக்ஸாமினேஷன் என்று சொல்லி, நீங்கள் படித்தவர்கள் என்பதை காட்டிலும் பரீட்சைக்காக சிறப்பாக பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் என்று அப்படியான நிலையில தான் மாணவர்கள் இருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூஷன் கல்ச்சர்,
அது இன்றைக்கு தனியார் கல்வி நிலையங்களுக்கு போகாமல் பல்கலைக்கழகம் போவது என்பது பெரிய கடினமாக இருக்கிறது. இது நீங்கள் முதலே குறிப்பிட்ட மாதிரி இந்த இலவச கல்வியையும் கேள்விக்குட்படுத்துவதாக இருக்குது. இலங்கையில் இலவச கல்வி இருக்குது என்று சொன்னாலும் இன்றைக்கு வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ், மெடிசின், இன்ஜினியரிங் போன்றவற்றுக்கு செல்ல வேண்டுமானால் பெற்றோர்கள் ஓரளவு வளமுள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் தனியார் கல்வி நிலையங்களுக்கு அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு வளமான பெற்றோர் ஒரு தனது பிள்ளை மருத்துவ எடுத்து தெரிவாக வேண்டும் என்றால் அந்த 2 வருடங்களும் கிட்டத்தட்ட 1 மில்லியன், ஒரு 10 லட்சம் ரூபா செலவழிக்க தயாராக இருக்கு. அப்படி செலவழித்து சில பிள்ளைகள் போகிறார்கள். அது அப்படின்னு சொன்னால் உண்மையாக பெற்றோர் கஷ்டப்பட்ட பெற்றோர் பிள்ளைகளுக்கு சம வாய்ப்பு இருக்கிறதா, உண்மையிலே இலவச கல்விதான் நடைமுறையில் இருக்கிறதா என்றது கூட கேள்விக்குறியாக இருக்கும். அது மாத்திரமில்லாமல் எங்கட இலங்கையில் ஒரு மாணவன் வந்து பட்டத்தை பெற்றுக்கொண்டு வெளியேறும்போது அவனுக்கு 24-25 வயது ஆகிறது. 21 வயதுல பல்கலைக்கழகத்துக்கு போகிறார்கள். மற்ற நாடுகளில் எல்லாம் 21 வயதுல பட்டதாரியாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். தேவையற்ற காலதாமதம். அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. அதை தவிர ஆசிரியர் தொழில் என்றது அது ஒரு ப்ரொஃபஷனாக இங்கே இன்னும் அங்கீகரிக்கப்படாத நிலைமை காணப்படுகிறது. ஆசிரியர்களுக்கு வேதனம் மிக குறைவாக வழங்கப்படுற நாடுகளில் எங்கள் நாடும் உண்டு. அது மாத்திரமில்லை, அது ஒரு ப்ரொஃபஷனாக அங்கீகரிக்கப்படாமல் இன்னும் இருக்கிறது. அதை விட ட்ராப் அவுட்ஸ், இப்போ உதாரணமாக தொழில் சார் கல்விக்கு போக வேண்டியவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு அகாடமிக்ஸ் இந்த இது ஒன்றில் போய் அதில் தொடர்ந்து செல்ல முடியாமல் இடைவிலகல் 13 வருட கல்வியை பூர்த்தி செய்கிறார்களா, இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கிறதால நிச்சயமாக ஒரு சீர்திருத்தம் அவசியமாக தேவைப்படுகிறது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் நினைக்கிறீர்கள், நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த விடயம் என்பது நிச்சயமாக உண்மை. எங்களுடைய இந்த இலங்கை போன்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் பரீட்சைக்காக மாணவர்களை தயார்படுத்துகிற ஒரு முறைமை தான் இங்கே காணப்படுகிறது. அதை மீறி சற்று மாணவர்கள் ஒரு புத்தாக்க திறனோடு பயணப்பட ஆரம்பிக்கிற போது பெற்றவர்களை அந்த மாணவர்களுக்கு சில தடைகளை எடுக்கின்ற நிலைமைகளும் காணப்படுகின்ற. ஏனென்றால் நாங்கள் பெற்றவர்களையும் குறை கூறிவிட முடியாது. இங்கே இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள், இங்கே இருக்கின்ற இந்த சமூக நிலைமைகள், பொருளாதார நிலைமைகளை அடிப்படையாக வைத்து பெற்றவர்களும் பிள்ளைகளை எப்படி வழிபடுத்துகிறார்கள். ஆகவே உங்களுடைய இந்த கருத்தை நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இப்படி இருக்க நாங்கள் சத்திர சிகிச்சை நிபுணர் அவரிடம் நாங்கள் செல்லலாம். உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? ஏன் இந்த கல்வி சீர்திருத்தம் என்பது எங்களுக்கு தேவையாக இருக்கிறது? அறிவழகன் ஐயா சொன்ன மாதிரி இந்த கல்வி சீர்திருத்தம்ன்றது எப்போது உணரப்பட்டு விட்டது. ஈவன் இது அதாவது ப்ரொஃபஷனல்ஸால் மட்டும் இல்லை, ஈவன் சாதாரண மக்களாலேயே இது உணரப்பட்டு விட்டது. ஏனென்றா எங்களோட கல்வி சீர்திருத்த ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இப்போ நாங்கள் ஒரு மாணவனை ஒரு தொழிலுக்காக அவரை ட்ரெயின் பண்ணுறோம்னு வச்சுக்கொள்வோம். உதாரணமாக அவர் ஒரு உடுப்பு தைக்கிற ஆளை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோன்னு வச்சுக்கொள்வோம். கடைசியாக அட்வான்ஸ் லெவல் எக்ஸாம் முடிய 100 பேரை நாங்கள் ட்ரெயின் பண்ணினா ஒரு 10 பேர் அந்த உடுப்பு தைப்பதில் மிகவும் சிறந்தவர்களாக வந்து விடுகிறார்கள். மிச்சம் 90 பேரும் அடுத்தது என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஆனால் இப்போ உலகத்தில் எடுத்துக்கொண்டால் எத்தனையோ டெக்னாலஜி, இந்த டிஜிட்டல் சம்பந்தமான கோர்சஸ் இருக்குது. 2 to 3 இயர்ஸ்லேயே அவர்கள் அதில் மாஸ்டர் பண்ணி அதில் ஒரு நல்ல ப்ரொஃபஷனுக்கு வரலாம். ஆனால் அதுக்கு பேசிக் என்னென்னா அவர்களுக்கு ஆங்கில அறிவு இருந்திருக்க வேணும். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் சம்பந்தமான நாலேஜ் இருக்கணும். அப்போ அவர்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்போ எங்களோட கல்வி முறையில் வந்து இந்த ட்ராப் அவுட் ஆகிறவர்கள் அடுத்த இன்னொரு படி ஏறுவதற்கு தகுதி இல்லாதவர்களாக, அதாவது எதற்குமே தகுதி இல்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டே தள்ளப்படுகிறார்கள். அப்போ அவர்களும் எந்த ஒரு தாயும் தங்களது பிள்ளை பிறந்தவுடன் முதலாவது யோசிப்பதை எனது மகனோ மகள் ஒரு நல்ல ப்ரொஃபஷனுக்கு வர வேணும், எல்லாரும் மதிக்கிற மாதிரி நல்ல பண்பாடுடைய வர வேணும் என்று. ஆனால் இறுதியில் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு வேண்டத்தகாத நிலைக்கு அவர்கள் முயற்சி செய்யாதவர்கள் என்றும் இல்லை. அவர்கள் கடுமையாக முயற்சி செய்து நித்திரமொழித்து படித்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு சரியான வழிகாட்டல் இருந்திருக்காது. இப்போ சில பாடசாலை ஆசிரியர்களை எடுத்துக்கொண்டால் இப்போ உள்ள கல்வி சீர்திருத்தத்தின்படி பாடசாலையில் இதை படிங்க, டியூஷனில் மற்ற பாடத்தை படிங்க, அப்படி சொல்கிற லெவல்லையும் இருக்கிறார்கள். அதாவது இந்த பாடம் இங்கே வடிவமைக்கப்படாதென்று ஃபஸ்ட் டைமே சொல்லிவிடுவார்கள். அப்போ அவர்கள் சொல்வது என்னென்றால் இது நீங்கள் டியூஷனில் தான் இதை கவர் பண்ணிக்கொள்ளணும். சில ஆசிரியர்கள் புத்தகத்தில் உள்ளதை பார்த்து எழுதி அதற்கு விடயம் எழுதி வாருங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் பிற கரெக்ஷன் செய்யும் பொழுது அதை வாசித்தோ பிள்ளை உண்மையாக சரியான ஆன்சரை தான் எழுதிக்காமன்னு தெரியாமல் சரியும் போட்டு குட்டும் போட்டு ஸ்டார் எல்லாம் ஒட்டி அனுப்புகிற பெரிய பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது. அப்போ நான் ப்ராக்டிக்கலாக கண்டது இப்போ உள்ள நடைமுறையில் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் பாடசாலை போகிறார்கள்.
அங்கே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை. ஈவன் எங்களோட காலத்தில் இருந்த சயின்ஸில் இருந்த ப்ராக்டிக்கல் கூட இப்போ அவர்கள் நேராக செய்து காட்டினோம் இல்லை. ப்ராக்டிக்கலாக கரும்பலகைலாம் செய்யணும், அதாவது ஸ்மார்ட் போர்ட் வச்சு ப்ராக்டிக்கல் செய்து காட்டினோம். இது அவர்களுக்கு எந்த விதமான அதாவது லெட்ரல் திங்கிங்னு சொல்லுவாங்க, லெட்ரல் அதாவது அடிஷனல் ஸ்கில்ஸ். இப்போ நாங்கள் படிக்கல இப்படி சில வேளை விடிய தோட்டத்துக்கு போய் மிளகா கண்டுக்கு தண்ணி இறைச்சிட்டு போகிற காலங்கள் எல்லாம் இருக்குது, துலாமிரிச்ச காலங்கள் இருக்குது. ஆனால் இப்போ அதை விட நாங்கள் ஒரு நாளுமே வாகனத்தில் ஸ்கூல் போனதில்லை, எப்போவும் நாங்கள் சைக்கிளை தான் போச்சோம். இப்போ எங்களோட பிள்ளைகளை நாங்கள் சைக்கிளில் ஸ்கூலுக்கு போகிறோன்னு அப்பான்னு கேட்டாலும் நாங்கள் விட மாட்டோம். ஏன் எங்களோட சமுதாயம் அந்த மாதிரி ஒரு அதாவது வாழ்வதற்கு ஏற்ற சமுதாயமாக இல்லை. இதுவரை காலமும் ஒரு தொடப்படாது, அதாவது இதை என்ன செய்ய வேணுமென்று எல்லாரும் யோசித்தார்கள் ஒழிய வெளியில் எந்த அரசாங்கமும் வெளிப்படையாக பேசவில்லை. ஏன் இந்த மோட்டார் பைக்கை நீங்கள் வலப்பக்கத்தால் ஓடுறீங்க, இது இடப்பக்கத்தால் ஓட வேணுமென்று எல்லாருக்கும் தெரியும், ஆனால் செய்வதில்லை. நான் சில பாடசாலை பெற்றோரை பார்த்துருக்கிறேன், அவசரமாக ரெட் சிக்னலில் பெரிய பள்ளிக்கூடத்துக்கு தங்கள் பிள்ளையை கொண்டு ஓடுகிறார்கள். அப்போ அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், தங்களோட பிள்ளை ஒரு பெரிய ப்ரொஃபஷனுக்கு வரவணும் என்று எதிர்பார்க்கிறார்கள், ஆனால் ஒழுக்கத்தை அவர்கள் சொல்லிக் கொடுக்க விரும்பும். அப்போ இதெல்லாம் இந்த புதிய சீர்திருத்தம் ஒன்று வரும்பொழுது இவையெல்லாம் கையாளப்படும், அதாவது இவையெல்லாம் சரியாக சீர்திருத்தப்படும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ தொடர்ந்து நாங்கள் பேசும்பொழுது இந்த சீர்திருத்தத்தில் அவர்கள் என்னென்ன செய்ய போகிறார்கள் என்று பார்ப்போம். அப்போ இதில் இப்போ ஒரு உதாரணம் எடுத்தால் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் எடியூகேஷன் என்ற ஒரு சப்ஜெக்ட் இப்போவே படிப்பிக்கிறார்கள். ஆனால் அந்த ஃபிசிக்கல் எடியூகேஷன் என்ற வசனத்துக்கு ஏற்ப அந்த மாணவர்கள் ஒரு நாள் கூடி ஒரு கிரவுண்டில் போய் ஒரு எக்ஸசைஸே செய்தில்லை, முழுக்க அதாவது ஸ்மார்ட் போர்டு அல்லது பிளாக் போர்டில் தான் இந்த ஃபிசிக்கல் எடியூகேஷன் என்றது நடக்குது. அப்போ மாணவர்கள் இதால் எந்த விதமான பயனையும் பெற போகிறதில்லை. இதை விட இப்போ புதிய முறையில் அவர்கள் ஸ்போர்ட்ஸ்ன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறார்கள். அப்போ அதாவது ஹெல்த் அண்ட் ஸ்போர்ட்ஸ். அப்போ இதில் ஸ்போர்ட்ஸை நாங்கள் கரும்பலையில் படிப்பித்தோம் என்றால் அது ஃபெயிலியராக தான் வரும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் ஒரு சப்ஜெக்டாக அந்த சப்ஜெக்ட் நேரத்தில் அவர் ப்ராக்டிக்கலும் செய்யக்கூடியதாக இருந்தால் அது மிகவும் நல்லதாக அமையும். உண்மை. உங்களுடைய இந்த கருத்திலே நிறைய விடயங்கள் நீங்கள் உள்ளடக்கி இருக்கிறீர்கள். அண்மையில் நான் ஒரு காணொலி ஒன்றை பார்த்திருந்தேன், சீனாவில் என்று நினைக்கிறேன். அங்கே குழந்தைகளுக்கு பாலர் வகுப்பிலே பிள்ளைகளுக்கு தைப்பதற்கு பழகுகிறார்கள், தேநீர் ஊற்றுவதற்கு பழகுகிறார்கள், ஒரு உணவை தயாரிப்பதற்கு பழகுகிறார்கள். இப்படியாக நீங்கள் குறிப்பிடுகிற அந்த அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கியதாக அவர்களுடைய அந்த கல்வி என்பது பாலர் பாடசாலையில இருந்து பயணப்படுவதாக இருக்கிறது. அண்மையில் ஜப்பான்ல இன்னும் ஒரு விடயத்தையும் நான் கவனித்திருந்தேன். வீதியை கடக்கிற போது மாணவர்கள் அந்த வீதி கடவையிலே இருந்து வீதியை கடந்த பிற்பாடு வருகின்ற வாகனங்களுக்கு குனிந்த ஒரு வணக்கத்தை செலுத்திவிட்டு அந்த பிள்ளைகள் செல்லுகிற அந்த காட்சியை நாங்கள் பார்த்திருந்தோம். இப்படியான அந்த ஒழுக்க விழுமியங்களிலே இருந்து அதாவது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விடயங்களை சின்ன வயதில இருந்து பழக்குகிற அதே நேரத்திலே தர்க்க ரீதியாக பிள்ளைகளை சிந்திக்க வைக்கின்ற அந்த ஆற்றலை கொடுக்க வேண்டியது கல்வியினுடைய தேவையாக இருக்கிறது. இப்படி இருக்க நாங்கள் பிரதி அதிபருடைய பக்கம் சென்று வரலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய அனுபவங்களில் இருந்து நீங்கள் ஒரு கல்லூரி ஆசிரியராக இருந்திருக்கிறீர்கள், பிரதி அதிபராக பிள்ளைகளை வழிபடுத்த இருக்கிறீர்கள். இப்படி இருக்க கடந்த காலத்திலே வழங்கப்பட்ட அந்த கல்வியோடு ஒப்பிடுகிற போது நாங்கள் எப்படியான சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது, ஏன் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது? பொதுவாக பார்க்க போனால் இந்த மனித தன்மையை அபிவிருத்தி செய்யக்கூடிய வகையிலையும் அதன் மூலம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய வகையிலையும் அதன் விளைவாக நாடு ஒரு நல்ல நிலையை நோக்கியும் போகக்கூடியதாகவும் அமைய வேண்டும் என்று தான் நாங்கள் இந்த கல்வி சீர்திருத்தத்தை எதிர்பார்க்குறோம். இலவச கல்வி என்பது தற்போது பெயரளவில் தான் இருக்குது. மற்றது மாணவர்களுக்கு மன அழுத்தங்கள் கூடுதலாக இருக்குது. அப்போ இந்த கல்வி முறையின் ஊடாக மாணவர்களுடைய மன அழுத்தங்களை குறைக்கணும், இந்த வீட்டு வேலைகளை கூட குறைவாக கொடுக்கணும், மாணவர்கள் மகிழ்ச்சியாக கற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கவும், இந்த மாணவர்களுக்கு பாடசாலைகளிலே மன அழுத்தங்களை கொடுக்காத வகையில் இந்த கல்வி முறைகள் அமைய வேணும். மற்றது அவர்கள் பொழுதுபோக்க கூடிய நேரம் கூடுதலாக விட வேணும். பொழுதுபோக்குகள், மற்றவர்கள் சுதந்திரமாக நடமாடக்கூடிய, சுதந்திரமாக உரையாடக்கூடிய அந்த நிகழ்வுகள் பாடசாலையிலேயே ஏற்படுத்தப்பட வேணும். மற்றது இந்த கல்வி சீர்திருத்தங்களுக்கு பொறுத்தவரை அந்த ஒவ்வொரு தவணை முடிவிலையும் கல்வி சுற்றுலா கட்டாயமாக்கப்பட வேணும். கல்வி சுற்றுலா என்பது அதில் நான் நினைக்கிறேன் அந்த ஊடக கற்கைக்கு மாத்திரம்தான் ஏதோ கலை சுற்றுலான்னு போட்டிருக்கணும்.
உண்மையாக சகல மாணவர்களும் அந்த ஒவ்வொரு தவணை முடிவிலையும் கல்வி சுற்றுலா கட்டாயம் சென்றிருக்க வேணும். அதன் அறிக்கைகளை மாணவர்களும் ஆசிரியர்களும் கட்டாயம் பேணி வைத்திருக்க வேணும். அப்போ இவ்வாறு கொண்டு போய்க்குள்ள தான் அந்த ஒரு ஆரோக்கியமான சூழல் வரும். மனித அபிவிருத்தியோ மனித தன்மை மேலோங்கும். மற்றது அவன் ஒவ்வொரு அந்த பாடசாலையை விட்டு வெளியேறைக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு தொழிலதிபர் தன்னுடைய தந்தையினுடைய மரணத்தால் 8ஆம் வகுப்போடைய படிப்பை நிறுத்தி வேலைக்கு போட்டார். ஆனால் இப்போ அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், கோடீஸ்வரராக இருக்கிறார். அவருக்கு ஏராளமானாக்கள் உயர்தரம் கற்றவர்கள், பட்டதாரிகள் கூட வேலை செய்கிறார்கள். அப்போ நான் அவரோட சந்திக்க சொன்னேன், நீங்கள் இந்த கல்வியை தொடர்ந்து இருந்தால் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டீங்க. அதை இடையில விட்டபடியாக தான் நீங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறீங்க. என்னங்கிற கல்வி அப்படி தான் இருக்குது. சான்றிதழுக்கும் சும்மா ஒரு பெயர், சமூகத்திலே ஒரு நல்ல மதிப்பு, அவ்வளோதான் ஒழிய அந்த தொழிலை நோக்கியதோ அல்லது தொழில் சார்ந்ததாகவோ இல்லை. இந்த கல்வி சீர்திருத்தம் என்பது அந்த காலத்திலேருந்தே வந்து கொண்டு இருக்குது. அப்படி கல்வி சீர்திருத்தம் வந்ததால் தான் அந்த தம்புத்தேகாமையிலிருந்து நாட்டின் தலைவர் உருவாகி இருக்கிறார். இல்லாட்டி கொழும்போடு சம்பந்தப்பட்ட அல்லது ரோயல் கல்லூரியில் படித்தவர்களாம் நாட்டின் தலைவர்களாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஆரம்ப காலங்களில் இருந்தது. அப்போ அந்த வகையில் இந்த கல்வி சீர்திருத்தத்தை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இதன் விளைவை நடைமுறைப்படுத்திக்கல தான் தெரியும் எவ்வாறு இதை கொண்டு போயினோம், இல்லை இது எவ்வாறு எங்களுக்கு நன்மை பயக்க போகுது என்பதை தொடர்ந்து வரும் காலங்களில் நடைமுறைப்படுத்தி செயற்பாட்டு ரீதியாக நாங்கள் பார்க்கணும். இந்த கல்வியிலையும் செயற்பாட்டு ரீதியிலான கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக பொதுவாக ஒரு கருத்து இருக்கிறது எங்களுடைய சமூகத்திலே, அதாவது கிராமப்புறங்கள்ல இருந்து பாடசாலைகளை நோக்கி பல்கலைக்கழகங்களை நோக்கி வருகின்ற பிள்ளைகளுடைய அந்த இயல் திறன் என்பது ஒப்பீட்டளவிலே நகர்ப்புறங்களோடு ஒப்பிடுகிற போது, அங்கிருந்து வருகிற பிள்ளைகளோடு ஒப்பிடுகிற போது அந்த கிராமப்புறங்களிலிருந்து வருகிற பிள்ளைகளுடைய அந்த ஆற்றல் திறன் என்பது அதிகமாக இருக்கிறது என்கிற ஒரு வளமை பேசப்படுகிறது. இதற்கு நீங்கள் சொல்லுகிற இந்த கருத்தோடு நாங்கள் பொருத்தி பார்க்கலாம். ஏனென்றால் கிராமத்திலே ஒவ்வொரு விடயத்தையும் அவர்கள் தர்க்க ரீதியாக பார்க்கிறார்கள், அனுபவித்து வாழ்கிறார்கள். ஆகவே ஒரு பிரச்சனை எழுகிற போது அதை எப்படி தீர்ப்பது என்கிற அந்த சிந்தனை அவர்களிடத்தில் இலகுவாக எழக்கூடியதாக இருக்கும். இப்படி இருக்க இந்த விடயங்களை நீங்கள் குறிப்பிடுவதை போன்று இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்திலே நாங்கள் கொண்டு வருவோமாக இருந்தால் பாடசாலைகளுக்குள்ளே பல்கலைக்கழகங்களுக்குள்ளே இப்படியான அந்த தொழில் திறனோடு அல்லது சிந்திக்கின்ற ஆற்றலோடு அல்லது இப்படியான ஒரு நடைமுறையிலே எந்த விடயத்தையும் பரீட்சித்து பார்க்கக்கூடிய வகையிலே நாங்கள் பயணப்படுவோமாக இருந்தால், அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான ஒரு எதிர்காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இப்படி இருக்க நாங்கள் விரிவுரையாளர் சர்வேஸ்வரா அவர்களிடம் வரலாம். உங்களுக்கும் நிறைந்த அனுபவம் இருக்கிறது, பிள்ளைகளோடு நீங்கள் நிறைந்த ஊடாடல்களை மேற்கொள்ளுகிறீர்கள். தேவை என்னவாக இருக்கிறது இந்த கல்வி சீர்திருத்தத்தினுடைய? உங்களுக்கு தெரியும், ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தி கரியதாக அவ்வப்போது தீர்மானங்கள் எடுப்பது மிக அவசியமானது. என்றால் கால மாற்றம் என்பது இப்போ வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றம். அந்த மாற்றத்துக்கு ஏற்ற விதத்தில் பொருளாதார கொள்கைகள் மாறுபடும், வெளிநாட்டு கொள்கைகள் மாறுபடும். அதுபோலத்தான் கல்வி கொள்கைகளும் கோட்பாடுகளும் மாற்றத்துக்குள்ளாக வேண்டியது அவசியம். 2000களுக்கு பிறகே நாங்கள் எங்களுடைய பாடசாலை நாட்களை யோசித்து பார்க்கிற பொழுதே நான் என்னுடைய அனுபவத்திலேயே பலவிதமான கல்வி மறுசீரமைப்புகளை சந்தித்திருக்கிறேன். 4 பாடங்கள் இருந்து உயர்தரம் 3 பாடங்கள் ஆனது, 10 பாடங்கள் இருந்து ஓயல் 8 பாடமாகி 9 பாடமானதிலிருந்து அசஸ்மெண்ட் மெத்தட்ல மதிப்பீட்டு முறைகளில் நிறைய மாற்றங்கள் வந்தது. செட் ஸ்கோர் மெத்தட் ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டது. பச்சை மஞ்சள் கலர் ரெண்டு அடிக்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. அப்படிலாம் மாற்றத்துக்குள்ளாகி நாங்கள் இப்பொழுது புதியதொரு கல்விக் கொள்கை நோக்கி போக வேண்டியதாக இருக்கிறோம். இது ஏன் இந்த சிந்தனை கிளந்து எழுகிறது என்று சொன்னால், கல்வி கொண்டு ஒரு இலட்சியம் நோக்கி இருக்கும், அது மாற்ற முடியாது. உலகளாவிய ரீதியில் ஒரு ஐடியல் பிரின்சிபிள்ஸ் இருக்கும். கல்வி என்பதை இதை கொண்டு வர வேண்டும். நீங்கள் சொல்வது போல சமூக விழுமியத்தை மதிக்கக்கூடிய பிள்ளைகள், நாட்டுக்கு தேவையான நட்பிரஜைகளை உருவாக்குகின்ற அந்த விதமான ஐடியல் பிரின்சிபிள்ஸ் இருக்கும். அதுபோல யதார்த்தம் வேறானதாக இருக்கும், யதார்த்த சூழ்நிலை வேறானதாக. இந்த ரெண்டுக்கும் இடையில் பெரிய ஒரு இடைவெளி இருக்கும். இலங்கையை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பெரிய குறைபாடு இந்த இடைவெளி பெரிதாக இருக்கிறது. அந்த இடைவெளியை குறுக்க வேண்டியது, ஒருபொழுது நாங்கள் அதை இல்லாமல் பண்ணிவிட முடியாது. அந்த இடைவெளியை குறுக்க வேண்டியதுதான் மிக அவசியமானதாக இருக்கிறது. அந்த குறுக்குவதற்கான வழிகள் பற்றி சிந்திக்கின்ற பொழுது கல்வி சார்ந்த மறுசீரமைப்புகள் அவசியப்படுகின்றன.
நம்மளே கல்வியிலே நாங்கள் பல்வேறு முறைகளை பார்க்கிறோம். ஒன்று இந்த முறையியல் கல்வின்னு சொல்ல இன்ஃபார்மல் எஜுகேஷன். நாங்கள் இப்பொழுது ஃபார்மல் எஜுகேஷனை பற்றி தான் சிந்திக்கிறோம். முறை சார்ந்த கல்விக்குள்ளே இருக்கக்கூடிய மறுசீரமைப்பை பற்றி சிந்திக்கின்றோம். என்னுடைய அவதானம் எப்படி இருக்கிறது என்றால், இங்கே எல்லோரும் சொன்னது போல இந்த பிள்ளைகளுடைய ஒழுக்க விழுமிய பண்புகள், பிள்ளைகளுடைய சமூக திறன்கள், அவர்களுடைய எதிர்காலத்தினுடைய இந்த விடயங்கள் எல்லாம் முறையியல் கல்விகளுக்காக கொடுக்கப்படும். அதாவது இன்ஃபார்மல் எஜுகேஷன் சொல்லப்படுகின்ற குடும்ப வாழ்க்கை முறைகளுக்கூடாக, சமுதாய வாழ்க்கை முறைகளுக்கூடாக, அந்த விடயங்களுக்கூடாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த இடங்களில் இப்பொழுது நாங்கள் பலவீனப்பட்டு இருக்கின்றோம். பிள்ளைகள் இன்றைக்கு சமூகமயமாவது இல்லை. அதற்கு இந்த ஃபார்மல் எஜுகேஷன் ஒரு தடையாக இருக்கிறது என்கின்ற குறைதான் எல்லோரும் இருக்கிறது. உதாரணமாக 5ஆம் தர புலமை பரிசிலுக்கு பிள்ளை 3ஆம் ஆண்டில் தயார்படுகிற பொழுது 3 வருடங்கள் சமூகத்துக்குள்ளே ஓடி விளையாட வேண்டிய பாப்பா அங்கே ஓட முடியாமல் இருக்கிறது. எனவே இந்த ஃபார்மல் எஜுகேஷன் இந்த விடயங்களுக்கு தடையாக இருப்பதனாலே இந்த முறை சார்ந்த கல்வியில் ஒரு மறுசீரமைப்பு மிக அவசியமாக தேவைப்படுகிறது என்கின்ற உணர்வு தான் எல்லோரும் எழுந்திருக்கிறது. அதனாலே தான் தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை பற்றி சிந்திப்பதாக சொல்கிறார்கள். நான் இந்த கல்வி மறுசீரமைப்புகளோடு மிக அணுக்கமாக பயணிப்பவன் அடிப்படையில் எனக்கு தெரியும், இப்போது இருக்கக்கூடிய இந்த கல்வி மறுசீரமைப்பு என்பது இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தோடு அவர்களுடையது மட்டுமல்ல. அது 2016ஆம் ஆண்டே இதற்கான சிந்தனை விதைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கல்வி ஆணைக்குழு அதற்கான கல்விக் கொள்கையை வகுப்பதற்கான பகிரங்க கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கிறது. நான் கூட அதற்கான கருத்துக்களை கொடுத்திருக்கிறேன். குறிப்பாக பல்கலைக்கழக மட்டங்களிலே இந்த பல்கலைக்கழகங்கள் ஆப்டிடியூட் எக்ஸாம் வச்சு மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிப்பதில் இருக்கக்கூடிய பக்கச்சார்புகளை பற்றி குறித்திருக்கிறேன். அவர்கள் எனக்கு அதற்கு பதில் தந்திருக்கிறார்கள். அது இப்பொழுது ஓரளவு கைவிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னர் பல்வேறு கருத்துக்கள் எடுக்கப்பட்டு திரு மைத்ரிபால சிறிசேனனுடைய காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கத்துக்கு வந்த பொழுது உபாலி சேதர் என்கின்ற ஒரு பேராசிரியர் வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டு அவர் நிறைய கலந்துரையாடல்கள் நடத்தி இருக்கிறார். அதற்கு பின்னர் திரு ரணில் விக்ரமசிங்க மொடியூலை பிரிண்ட் பண்ற வரைக்கும் போய்விட்டார். இப்பொழுது இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக தயாராகி இருக்கிறார்கள். எனவே இது இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய கல்வி கோட்பாடு அல்லது சிந்தனை அல்ல. இது ஒரு அஞ்சல் ஓட்டமாக பல தரப்புகளிலே கையாளப்பட்டு கோள்கள் மாற்றப்பட்டு இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்திலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புணர்வு என்பது 2026ஆம் ஆண்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அப்போ பலர் சொல்கிறார்கள், குற்றச்சாட்டு சொல்கிறார்கள், இது புலமையாளருடைய எக்ஸ்பர்ட் என்ற ஒப்பீனியன் எடுக்கப்படவில்லை. அதெல்லாம் எடுத்தாச்சு. இந்த அரசு வருவதற்கு முன்னரே அதற்கான எல்லாம் எடுக்கப்பட்டு அது தயார்படுத்தப்பட்டு அதுக்கான ஃபவுண்டேஷன் அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து ஏற்கனவே உருவாக்கப்பட்டு விட்டது. உருவாக்கிய அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்கள் இருக்கக்கூடிய சிந்தானா தத்துவங்கள் அடிப்படையில் சில புதிய விடயங்களை புகுத்தி கொண்டு சின்ன சின்ன மாற்றங்களை செய்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். அந்த மாற்றங்கள் என்னென்று நாங்கள் அடுத்த உரையாடல்களை பார்க்கலாம். ஆக இப்போ இருக்கக்கூடிய கல்வி சீர்திருத்தம் என்பது இப்போது பிரதமராக இருக்கக்கூடியவர் பல்கலைக்கழக விரிவுரையாளராக இருந்த பொழுதே அவர் அதனுடைய கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார். திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியல் துறை சார்ந்த விரிவுரையாளராக இருக்கிற பொழுது இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு உள்வாங்கப்பட்டு இப்பொழுது அவர் அந்த பதவியிலே வந்திருக்கிற பொழுது அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பை கையேற்றிருக்கிறார். இந்த கல்வி சீர்திருத்தம் நான் நினைக்கிறேன் என்னை போல ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக அது உரையாடப்படுகின்ற ஒரு விடயம். நாங்கள் சொல்லுகின்ற அத்தனை விடயங்களும் உரையாடப்படுகிறது. பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரியதொரு ஆய்வு நடந்தது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தொற்றா நோய் தாக்கம் தொடர்பாக கூட ஆய்வு செய்து பார்த்த பொழுது வைத்தியர் இருக்கிற நான் நினைக்கிறேன் பல இளைய மாணவர்கள் மத்தியில் இந்த நீரிழிவு நோய்கள் கூட இருக்கிறது, உயர்குருதி அமக்க நோய்கள் அவதானிக்கப்பட்டிருக்கிறதாக உபாலி சேதர அதை பதிவு செய்தார் ஒரு கலந்துரையாடலில். ஆகவேதான் நாங்கள் இந்த பிசிக்கல் எஜுகேஷனுக்குள்ள கூட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய உரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அது கூட கல்வி திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. பின்னர் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் சிந்தனையிலே ஒரு சமத்துவ வாய்ப்பை நோக்கி சிந்திக்கின்ற போக்கை காண்பிப்பதனாலே வரலாற்றை ஒரு புறம் வைப்பது, சமயத்தை எங்கே வைப்பது என்றெல்லாம் சிந்திக்கிறார்கள். நீங்கள் சொல்வது போல விழுமிய பண்புகள் பற்றிய விடயங்கள் மாணவர்கள் மத்தியில் பற்றாக்குறையா இருப்பதனாலே சமயத்துக்குள்ளே விழுமிய கல்வியை ஒன்றாக சேர்த்து கொண்டு பயணிக்கின்ற தேவை இருக்கிறது. தொழிற்சந்தைக்கும் எங்களுடைய கல்விக்கும் இடையில் பெரிய இடைவெளி இருக்கிறது. தொழிற்சந்தைக்கு ஏற்ற திறன் மிக்கவர்களை நாங்கள் உருவாக்க முடியாமல் தோற்று போய்விடுகின்ற கல்வி முறைமைக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் என்பதனாலே தொழிற்சந்தைக்குரியவர்களை தயார்படுத்துகின்ற விதத்தில் இந்த கல்வி முறைமை மாற்றி அமைக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த உங்களுக்கு தெரியும் கட்டாய கல்வியினுடைய வயது 14 வயதில் இருந்தது. திரு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதை 16 வயதாக மாற்றினார். 14 இருந்ததை 16ஆக மாற்றினார். ஏன்னா 14 வயசுக்கு பிறகு கலைச்சி பிடிக்க நாங்கள் போக மாட்டோம். ரோபோட்ஸ்ங்கிற டாக்டர் அறிவிலகன் அந்த ரோபோட்ஸை பற்றி பேசினார். இடைவிலகின பிள்ளைகளை கலைச்சி பிடிக்கிற வேலை 14 வயதுல முடிந்துட்டது. அதுக்கப்புறம் விதானியாரும் போக மாட்டார், போலீஸ்காரனும் போக மாட்டார். நான் 14 வயசுல ஊருக்குள்ள நிற்பான் சொன்னார். ஒரு பதவியிலே தொழிலதிபராக வந்தார். இப்ப நாங்கள் அதை 16ஆ வைத்திருக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணங்கள் இருக்குது. ஏனென்றால் 14 வயதுல பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு போன பிள்ளை 16-17 வயசுக்குள்ள அந்த 18 வயசு தாண்டுவதற்கு இடையிலேயே அவன் நிறைய மாற்றங்களை சந்திக்கிறான்.
அந்த மாற்றங்கள், அந்த ஆய்வுகள் சொன்ன முடிவுகள், கிரிமினல்ஸ் ஒஃபென்ஸில் எவ்வளவு தூரம் அவர்கள் சம்பந்தப்படுகிறார், எல்லா முடிவுகளையும் வைத்துக் கொண்டுதான் கட்டாய கல்வியினுடைய வயதை 16 வயதுக்கு கொண்டு போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய நடைமுறையில் கூட OL பயில் விட்டாலும் கூட பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து படிக்கலாம். வொகேஷனல் எஜுகேஷன் இருக்கிறது, 13 ஆண்டு தொடர் கல்வி என்கின்ற அந்த திட்டம் இருக்கிறது. இப்போது புதிய சீர்திருத்தம் அதை ஒரு நேர்நிலைக்கு கொண்டு வருகிறது. A-லெவலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம்ஸில் ஒன்றாக இந்த தொழிற்கல்வியை கொண்டு வருகிறது. இப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய பல விடயங்களை ஒரு நேர் கோட்டுக்குள்ளே கொண்டு வருகின்ற முறைமையாகத்தான் இப்போது இருக்கக்கூடிய கல்வி சீர்திருத்தம் இருக்கிறது. இது ஒரு புதிய விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு பாரிய எதிர்பார்ப்போடு பதவிக்கு வந்தது. ஏன்னா இப்போதுதான் நாங்கள் அந்த அரசு மீதான கவனத்தை அதீதமாக குவிக்கிற பொழுது அந்த அரசு எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாவற்றையுமே அது வரி விதிப்பாக இருக்கலாம் அல்லது கல்வி மறுசீரமைப்பு இருக்கலாம், அதீதமான கவனத்தோடு பார்க்கிற பொழுது நாங்கள் பழைய குருடி கதவை திறவடி என்ற மாதிரி இது பற்றி ஒப்பீனியன் கேட்கப்படவில்லை, கருத்துக்கள் கேட்கப்படவில்லை. இது இந்த அரசாங்கம் ஒரு புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வருது நாங்கள் பேசுகிறோம். இல்லை, இது 5 வருடங்களாக தொடர்ச்சியாக பேசப்பட்டது. நாங்கள் கவனம் கொடுக்க வேண்டிய இடங்களில் கவனத்தை கொடுக்க தவறி இருக்கிறோம். இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்துடைய பெரிய பொறுப்பு இதை நடைமுறைக்கு கொண்டு வருவது. ஏற்கனவே ஆசிய அபிவிருத்தி வங்கி அதற்கு பணத்தை கொடுத்து விட்டது. $600 மில்லியன் அதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கல்வி நிறுவனத்தில் அதற்கான மொடியூல்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணி ஆகியது, எல்லாம் பிரிண்டட், எல்லாம் முடிந்து விட்டது. அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய அழுத்தம் ஆசிய அபிவிருத்தி வங்கியினாலே கொடுக்கப்படுகிறது. அதை எப்படியாவது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி நடைமுறைக்கு கொண்டு வருகிற பொழுது அது இலங்கைக்கு பொருத்தப்பாடுடையதாக இருக்க வேண்டும். வெறுமனே சர்வதேச அழுத்தங்களுக்கு படிந்து போக முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி அதுதான். சர்வதேசத்தையும் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது, கல்வி மறுசீரமைப்பிலும் நாட்டுக்கு தேவையான கல்வியையும் கொடுக்க வேண்டியிருக்கு. இதை எப்படி நாங்கள் சமன் செய்ய போகிறோம் என்பதிலே தான் இப்போது உரையாடல்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. விரும்பாவிட்டாலோ 2026 ஆண்டு 1ஆம் தவணை தொடங்குகிற பொழுது புதிய கல்வி சீர்திருத்தம் மறுசீரமைப்பு வந்துதான் ஆக வேண்டும். தரம் 1க்கும் தரம் 6க்கும் என்ற நிலையில் போகிறது. என்னுடைய கருத்து, தொழிற்சந்தைக்கும் கல்விக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பதும், கல்வியினுடைய இலட்சிய நோக்குக்கும் ஜதார்த்த நிலைக்கும் இடையிலான நேரத்தை இடைவெளியை குறைப்பதுமாகத்தான் அந்த சிந்தனை பயணப்படுகிறது. இது புதிய கல்வி சீர்திருத்தமாக பார்க்கப்பட்டாலும் இதற்கான உரையாடல்கள் கடந்த 5 வருடங்களாக நடைபெற்றிருக்கிறது. அவற்றினுடைய வெளியீடாகத்தான் இந்த கல்வி முறை இருக்கிறது. இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று நான் கருதுகிறேன். ஆனாலும் இவர்கள் இங்கே குறிப்பிட்டது போல இந்த டியூஷன் கல்ச்சரை கண்ட்ரோல் பண்ணுவது அல்லது பிள்ளைகளுடைய சமூகத்திறங்களை விருத்தி செய்வதிலே அது எவ்வளவு தூரம் பங்களிப்பு செய்யும் என்பதை நாங்கள் இப்போது மதிப்பீடு செய்ய முடியாது. அது நடைமுறையிலே போகிற பொழுதுதான் அதற்குரிய மதிப்பீடுகளை செய்ய முடியும். தொடர்ந்து நாங்கள் பற்றி பேசலாம். உண்மை, நீங்கள் குறிப்பிடுவதை போன்று இன்றைக்கு எங்களுடைய மக்களுடைய கவனம் என்பது அரசனுடைய பக்கம் சற்று திரும்பி இருக்கிறது. அது ஒப்பீட்டளவிலே கடந்த காலங்களோடு ஒப்பிடுகிற போது சற்று எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது என்கிற ஒரு நிலையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி இருக்க இந்த விடயங்கள் பேசப்பட வேண்டிய விடயங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக இன்னும் பல விடயங்களை பேசலாம். இந்த கல்விக் கொள்கை எதற்காக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அல்லது அமுல்படுத்தப்பட வேண்டும் என்கிற விடயங்களை நாங்கள் உரையாடி இருந்தோம். என்ன விடயங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையிலே பேசப்பட்டிருக்கின்றன, என்ன விடயங்கள் இங்கே பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன, இந்த விடயங்கள் தொடர்பாகவும் பேசுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களிடம் நன்றி ஷர்மிளா. இது இந்த கல்வி சீர்திருத்தம் என்பது தனியாக கலைத்திட்ட மறுசீரமைப்பு மாத்திரமல்ல. அதாவது சிலபஸ் ரிவிஷன் என்றது அது ஒரு பில்லர், ஒரு தூணாக இருக்கிறது. அதை பற்றி விரிவாக அடுத்து கதைக்கிறேன். அதை விட ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அதாவது ஆசிரியர்களை மேம்படுத்த அதன் ஒரு கட்டமாக ஆசிரியர் ஒரு ப்ரொஃபஷனாக அங்கீகரிப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஒரு தொழிலாக அதன் ஆசிரியர்களின் வேதனம் அதிகரிக்கப்படுறது. இலங்கையில் 10 அதிக வேதனம் பெறும் தொழில்களில் ஒன்றாக ஆசிரியர் தொழில் மாற்றுவது. அதை விட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இப்போ உதாரணமாக எந்த ஒரு பிள்ளைக்கும் அந்த பிள்ளை இருக்கிற இடத்துலேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ள ஒரு பிரைமரி ஸ்கூலும் 3 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள செகண்டரி எஜுகேஷனை பெறக்கூடிய வசதி உள்ள பாடசாலைகள் உருவாக்கப்படுற திட்டம் இருக்கிறது. அதை விட அசஸ்மெண்ட் இவாலுவேஷன் மெத்தட், அதாவது பரீட்சைகள், அதை பற்றின மாற்றங்கள். அதை விட 5வது தூண் இதை பற்றி மக்களுக்கு விளங்கப்படுத்துறது. அதில் முதல் கட்டமாக 2026 ஆண்டில் ஏற்கனவே சர்வீஸராக குறிப்பிட்டது போல ஆண்டு 1ம் ஆண்டு 6லையும் பரீட்சாத்தமாக கலைத்திட்ட மறுசீரமைப்பு அறிமுகப்படுத்தப்பட போன்றது. அதில் ஆண்டு 6ல் ஜூனியர் செகண்டரியில் தான் பெரிய மாற்றம் வருகிறது. அதில் மொடியூல பேஸ் கொண்டு வருகிறார்கள். அதாவது மொத்தமாக ஒரு தவணையில் ஒரு மாணவன் 35 கிரெடிட்ஸை படிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு கிரெடிட் என்பது பல்கலைக்கழகத்தில் 15 மணித்தியால விரிவுரைகளை ஒரு கிரெடிட் என்று வரை எடுத்திருக்கிறார்கள். பாடசாலையில் 10 மணித்தியாலங்கள்
படிப்பது ஒரு கிரெடிட். மொத்தமாக ஒரு தவணையில் 35 கிரெடிட் படிக்கணும். அந்த 35 கிரெடிட்டில் 30 கிரெடிட் வந்து எசென்ஷியல் சப்ஜெக்ட்ஸ், அதாவது தேவையான பாடங்கள்னு சொல்லி அதில் 14 பாடங்கள் இருக்குது. அந்த 14 பாடங்களை படிப்பதற்கு 30 கிரெடிட்ஸ், அதாவது நீங்கள் ஒரு கிரெடிட்டுக்கு வந்து ஒரு தவணையில் 10 மணித்தியாலத்தை ஒதுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 300 மணித்தியாலங்கள் இந்த 14 பாடங்களை படிப்பதற்கு ஒதுக்கப்படும். அதை தவிர மாணவன் இந்த 14 பாடங்களையும் தனக்கு விருப்பமான 3 பாடங்களை எடுத்து அதை மேலதிகமாக கற்கலாம். அந்த மேலதிகமாக கற்கிற 3 பாடங்களையும் ஒவ்வொரு பாடத்துக்கும் 10 மணித்தியாலம் செலவழிக்கலாம். ஒரு கிரெடிட் வீதம் 3 பாடங்களுக்கு 30 கிரெடிட் மேலதிகமாக அவர் கற்றுக்கொள்ளலாம். அதை விட டிரான்ஸ்வர்ஷல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி சில ஸ்கில்ஸ் வந்து இடங்களில் மாற்றக்கூடிய ஒரு இலக்கியத்தை வாசித்து அறிவது, ஏற்கனவே டாக்டர் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் எஜுகேஷன், கிரவுண்ட்ஸில் விளையாடுறது, சோஷியல் சர்வீஸ், அவைத்துக்கு 2 கிரெடிட்ஸ். இது 6 தொடக்கம் 9 வரைக்கும் இதுதான் அறிமுகப்படுத்தப்பட போன்றது. 9ஆம் ஆண்டிலே ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் ஒன்று புதுசாக அறிமுகப்படுத்துகிறார்கள். அந்த டெஸ்ட்டில் வந்து அவற்றை நியூமெரிக்கல் லிட்ரஸி ஸ்கில்ஸ், அவருக்கு என்ன கரிய பார்வை சரியாக வரும் என்பதை கண்டுபிடிப்பதற்கான அது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதை 9ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்துவார்கள். அப்போ 2026ஆம் ஆண்டில் 6ஆம் ஆண்டு தொடங்கினால் 2029 இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் முதலாவதாக அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை. அதே நேரத்தில் 2027ஆம் ஆண்டில் 7ஆம் ஆண்டுக்கான பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 2028 8ஆம் ஆண்டுக்கான பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகின்ற அதே சமயத்தில் 2028ஆம் ஆண்டில் 10ஆம் ஆண்டுக்கான பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அது வந்து சீனியர் செகண்டரி ஃபேஸ் 1. அந்த 10ஆம் ஆண்டு 2028 அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த 10ஆம் ஆண்டுக்கான முதலாவது O லெவல் பரீட்சை 2029ஆம் ஆண்டில் நடைபெறும். இனி வந்து O லெவல் பரீட்சை என்பது இப்பொழுது டிசம்பர் மாதத்தில் நடந்து ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு 6 மாதம் செல்லும் மாணவர்களுக்கு தேவையில்லாத காலவிரியம். இனி வந்து 2ஆம் தவணை முடிவில் ஆகஸ்ட் மாதத்தில் O லெவல் பரீட்சை நடைபெறும். O லெவல் பரீட்சை நடைபெற்று ஜனவரியில் ரிசல்ட்ஸ் வரும். அப்போ ஜனவரியில் அவர்கள் A லெவலே தொடங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ 2029ஆம் ஆண்டில் வரப்போகிற O லெவல் பரீட்சைக்கு, அது 2028 ஆண்டு 10 இந்த சீனியர் செகண்டரி ஃபேஸ் 1 மாணவர்களுக்கு வந்து திருப்பி இந்த நாங்கள் சொன்ன அந்த 35 கிரெடிட்ஸில் அவர்களுக்கு வந்து, அதாவது 3 கிரெடிட்ஸ் படி 4 பாடங்கள், அவை வந்து தாய்மொழி, விஞ்ஞானம், கணிதம், மற்றது ஆங்கிலம். இந்த 4 பாடங்களுக்கு 3 கிரெடிட்ஸ் படி 4 தர 3 12 கிரெடிட்ஸ். அதை விட 2 கிரெடிட்ஸ் வந்து சமயமும் விளிமிய ரிலிஜன் அண்ட் வேல்யூ எஜுகேஷன். மொத்தமாக 14 கிரெடிட்ஸ் தான் கம்பல்சரி பாடங்கள். அதை விட எலெக்டிவ் பாடங்கள் ஒரு பாஸ்கெட்டுக்குள்ள இருந்து அவர்கள் 2 பாடங்களை செலக்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு பாடத்துக்கும் 2 கிரெடிட்ஸ். எலெக்டிவ் பாடங்களில் 2 கிரெடிட்ஸ் எடுத்தால் 4 கிரெடிட்ஸ். அப்போ 14 நாளும் 18 கிரெடிட்ஸுக்கு தான் பரீட்சை நடைபெறும். அவர்கள் 35 கிரெடிட்ஸ் ஒரு தவணையில் படித்தாலும் அதில் 18 கிரெடிட்ஸுக்கு மாத்திரம்தான் பரீட்சை. மிச்சம் 17 இதுக்கும் தேசிய மட்ட பரீட்சை நடைபெறாது. அதாவது கிட்டத்தட்ட அரைவாசிக்கு தேசிய மட்ட பரீட்சை இல்லை. அந்த 17 கிரெடிட்ஸை என்ன செய்கிறார்கள் சொன்னால் அதில் வந்து 14 கிரெடிட்ஸ் ஃபர்தர் ஸ்டடீஸ், அதாவது முதலே நான் குறிப்பிட்ட மாதிரி மேலதிக கற்றல். அந்த மேலதிக கற்றலில் ஒவ்வொரு ஸ்ட்ரீம்ஸுக்கான அறிமுகம் நடைபெறுகிறது. A லெவலில் அவர்கள் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீம் வரப்போகுது. உதாரணமாக ஸ்டெம் என்று சொல்லி, அந்த ஸ்டெம் வந்து A லெவலில் சயின்ஸும் டெக்னாலஜியும் 2 பிரியும். ஆனால் இங்கே ஸ்டெம்முக்கான ஒரு அறிமுகம் இருக்கும். அதேமாதிரி ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அது இன்னும் ஒரு ஸ்ட்ரீமாக இருக்குது. பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ் இன்னும் ஒரு ஸ்ட்ரீமாக வருது. அதை விட வொக்கேஷனல் எஜுகேஷன், இந்த ஸ்கில்ஸ் என்று 4 ஸ்ட்ரீம்ஸ் வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதற்கு 14 கிரெடிட்ஸ் 14 கிரெடிட்ஸ் அதுக்கு என்னப்படும். அதை விட 3 கிரெடிட்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஷல் ஸ்கில்ஸுக்கு போகுது. மொத்தமாக 35 கிரெடிட்ஸ் வரும். இந்த 14 கிரெடிட்ஸும் வந்து அது எப்படி படிக்கிறதுன்னு சொன்னால் அதில் வந்து 7 பாடங்கள் இருக்குது. அந்த 7 பாடங்களில் நீங்கள் ஸ்டெம் அண்ட் ஸ்ட்ரீமை தெரிவு செய்தீங்கன்னா அந்த ஸ்டெம்மில் 4 பாடங்களை படிப்பீர்கள். அந்த 2 பாடங்கள் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்லேருந்து எடுப்பீங்க. அந்த ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸில் நீங்கள் எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸில் ஹிஸ்ட்ரி, வரலாறும் மற்றது அழிய கல்வியும் படிக்கவில்லை என்று சொன்னால் இதில் நீங்கள் கட்டாயமாக அதை எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை விட ஒரு பாடம் வந்து ஸ்கில்ஸ்லேருந்து எடுப்பார். இது மேலதிக கற்றல். இதற்கு தேசிய மட்டத்தில் பரீட்சை நடைபெறாது. தேசிய மட்டத்தில் பரீட்சை வந்து கிட்டத்தட்ட அரைவாசி, அதாவது மாணவன் இப்போ படிக்கிறதுல 35 கிரெடிட்ஸில் 18 கிரெடிட்ஸுக்கு மாத்திரம்தான் தேசிய மட்ட பரீட்சை இருக்குது. இவை வந்து மாணவன் படிப்பதற்காக, அறிவை பெற்றுக்கொள்வதற்காக. அப்போ அதே மாதிரி ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் அந்த ஸ்ட்ரீமுக்கு அவர் போனால் 4 பாடங்கள் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸில் எடுப்பார். 2 பாடங்கள் வந்து ஸ்டெம்மில் இருந்து எடுப்பார். ஒரு பாடம் ஸ்கில்லுக்கு போவார். அதே மாதிரி அதுக்கான ஒரு அட்டவணை ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பிஸ்னஸ் மாணவன் வந்து 4 பாடங்களை வர்த்தகத்தில் எடுப்பார். 2 பாடங்கள் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸில். அதுலேயும் திருப்பி வரலாறும் அழியல் கல்வியும் அவர் ஒரு எலெக்டிவாக எடுக்கவில்லைன்னா எடுக்க வேண்டிய கட்டாயமாக அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதை விட ஸ்கில்ஸில் போவார். அதே மாதிரி வொக்கேஷனல் புதுசாக அறிமுகப்படுத்தப்படுற அந்த ஸ்ட்ரீமை பரீட்சாத்தமாக
பல விரும்பும் மாணவனுக்கு 4 பாடங்கள் அதில் எடுப்பார், 2 பாடங்கள் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸில் எடுப்பார். அப்போ இதில் வந்து அவர்கள் இது ஒரு படித்து பார்ப்பார்கள். அந்த 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 துறை எப்படி இருக்கும் என்று பார்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் மாணவனுக்கு வழங்கப்படுகிறது. மாணவன் விரும்பினால் மற்ற துறைக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். இது 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 முடிய O லெவல் பரீட்சை நடைபெறும். அதை விட இப்போ இந்த 2030ஆம் ஆண்டில் தான் முதல் A லெவல், அதாவது சீனியர் செகண்டரி ஃபேஸ் 2 இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும். அதை பற்றின முடிவுகள் இன்னும் எடுக்கப்படவில்லை. அது வந்து ஒரு டென்டேட்டிவாகத்தான் சிலது சொல்லப்படுகிறது இல்லையா, அதுக்கு நிச்சயமாக நிரம்ப மாற்றங்கள் அதில் வரும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேணும். கிரெடிட் பேஸ், இந்த கிரெடிட்ஸ் வரைக்கில் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சமேட்டிவ் அசஸ்மெண்ட் சொல்லி அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கும் போதே அவர்களை அசஸ் பண்ணுறது. அதுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக 70% வெயிட் அதுக்கு கொடுக்குறேன்னு எடுத்திருக்கிறார்கள், 30% வந்து சமேட்டிவ். ஆனால் உடனடியாக அந்த 70% ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா உடனடியாக எந்த ஒரு மாற்றத்தையும் திடீரென்று கொண்டு வந்து அதிர்ச்சியில் ஆழ்த்துற திட்டம் இல்லை. காலப்போக்கில் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு 70% மார்க்ஸ் கொடுப்படலாம், 70% வெயிட் கொடுப்படலாம், சமேட்டிவ்க்கு 30% கொடுப்படலாம். ஆனால் இப்பொழுது அது குறைவான வெயிட் தான் ஃபார்மேட்டிவ்க்கு கொடுப்படும். அதே நேரத்தில் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பயஸ்டாக இருக்கலாம். அதாவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் வகுப்பில் நீங்கள் வந்து ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் அப்படி இதுகள் மூலமாக இது அதில் பயஸ்டாக இருக்குமாக இருந்தால் தவணை இந்த பரிசளிப்பு விழாவில் பரிசல் வழங்கல் எல்லாமே சமேட்டிவ் அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணியே இப்பொழுது கொடுப்பதற்கு தான் திட்டம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு விதமாக அறிமுகப்படுத்தி பார்க்கிறது. அதாவது பரீட்சை மையம் கல்வியை இல்லை, பரீட்சை நோக்கமாக படிப்பதை தவிர்ப்பதற்கான சில விஷயங்களை அறிமுகப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அது காலப்போக்கில் மெல்ல மெல்ல அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு வரும். ஆனால் முக்கியமான ஒரு கேள்வி, A லெவல் பரீட்சை ஒரு போட்டி பரீட்சை, அது இப்படி ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் சமேட்டிவ் அசஸ்மெண்ட் என்று வைத்தால் அது பயஸ்டாக இருக்கலாம் பாடசார். அப்போ ஆனபடினால அது அப்படி ஒரு வைக்கிற திட்டம் இல்லை. A லெவல் தொடர்ந்தும் ஒரு பரீட்சையை அரசாங்கம் வைக்கிறது தான் திட்டமிட்டிருக்கிறார்கள். A லெவலை பொறுத்தவரையில் இப்பொழுது வந்து அவர்கள் 5 ஸ்ட்ரீமை யோசித்திருக்கிறார்கள். அதாவது வந்து இந்த ஸ்டெம்மில் வர்றது சயின்ஸ் அண்ட் டெக், அது சயின்ஸ் வந்து தனியாக வருகிறது, டெக்னாலஜி தனியாக வருகிறது. அதை விட ஹியூமனிட்டிஸ் அடுத்த ஸ்ட்ரீம், பிஸ்னஸ் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரீம், வொகேஷனல் எஜுகேஷன் அது ஒரு ஸ்ட்ரீமாக வருது. இந்த 5 ஸ்ட்ரீம் வருது. அதில் இப்போ சொல்லப்படுவதன்படி 3 பாடங்கள் ஒரு ஸ்ட்ரீம்லையும், இன்டர்டிசிப்ளினரியில் ஒரு பாடம், இன்னும் ஒரு பாடம் இதில் எடுக்கிறது என்று டென்டேட்டிவாக சொல்கிறார்கள். ஆனால் இதில் எல்லாம் நிரம்ப மாற்றங்கள் வர இருக்கின்றன. இப்போதைக்கு முடிவெடுக்கப்பட்டது, ஏற்கனவே சர்வீஸராக குறிப்பிட்டபடி மாடியூல்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டு 6லேருந்து 9 வரையிலான பாடத்திட்டங்களுக்கு. அவை தயார்படுத்தப்பட்டிருக்குன்னா அவை தான் இப்பொழுது அதே இதில் ஆண்டு 1லேருந்து 5 வரையும் அதுவும் நடக்க போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னதையும் இந்த புலமை பரீட்சை பரீட்சை நடைபெற்று கொண்டிருக்கும். 2030ஆம் ஆண்டில் இந்த திட்டத்தின்படி புலமை பரீட்சை என்ற பரீட்சை இல்லாமல் போகிறது தான் உத்தேசம். வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதற்கிடையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இப்போ ஆண்டு 1ல் 2026 நுழைகிற ஒரு மாணவன் வந்து ஆண்டு 5க்கு வரும்போது அவருக்கு புலமை பரீட்சை இல்லை. இனி தேசிய மட்டத்தில் 3 பரீட்சைகள் தான் நடைபெறும். ஒன்று வந்து இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட், அது வந்து கிரேட் 9ல் வைக்கிறது. 2வது O லெவல் பரீட்சை, அது 2ஆம் தவணை முடிவில் ஆகஸ்ட்டில் நடைபெறும். A லெவல் பரீட்சை. இந்த 3ம் தான் தேசிய மட்டத்திலான பரீட்சைகளாக நடைபெற உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடுத்த கட்டமாக உயர்கல்வியிலும் சீர்திருத்தம் செய்வது பற்றி ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இன்னும் ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை. நீங்கள் இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது O லெவல் பரீட்சை நடைபெறுவதற்கு முன்பாக அந்த மாணவர்களுடைய இயல் திறனை கணிப்பிடுவதற்கான பரீட்சை நடத்தப்படுகிற போது அதில் அந்த பிள்ளைகள் பாடங்களை தெரிவு செய்கிற போது பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய பாடங்கள், பரீட்சைக்கு தோற்றாமல் ஒரு அறிவு என்கிற அடிப்படையில் கற்க வேண்டிய பாடங்கள் என்கிற ஒரு நிலைமை காணப்படுகிறது இல்லையா? இப்படி இருக்கிற போது எங்களுடைய பெற்றவர்கள் இந்த பரீட்சை என்று பிள்ளைகளை தயார்படுத்திய மனநிலையில இருக்கக்கூடியவர்கள் இதை எப்படி, அதாவது ஒரு பிராக்டிக்கல் நிலையிலே பார்க்கிற போது எப்படி அதை ஸ்ட்ரெஸ் குறையும். ஏனென்றா இப்பொழுது வந்து எல்லா பாடங்களுக்கும் தேசிய மட்ட பரீட்சை இருக்கிறது. இப்போ 9 பாடங்களும் படிக்க வேண்டிய தேவை இருக்குது. இனி வந்து படிப்பதில் அரைவாசிக்கு தான் தேசிய மட்ட பரீட்சை. அதாவது 35 கிரெடிட்ஸில் 18 கிரெடிட்ஸுக்கு தான் O லெவல் எக்ஸாம் நடக்கும். 17 கிரெடிட்ஸுக்கு பரீட்சை என்ற பயம் மாணவனுக்கு இருக்காது. அது ஒரு அறிவுக்காக படிக்கக்கூடியதாக இருக்கும். மேலதிக கற்றல், அவன் ஒரு பரீட்சை பற்றிய பயம் இல்லாமல் கற்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த 5 கம்பல்சரி பாடங்கள், அதாவது நான் குறிப்பிட்ட மாதிரி தாய்மொழி, கணிதம், விஞ்ஞானம், ஆங்கிலம், அதை விட ரிலிஜன் அண்ட் வேல்யூ எஜுகேஷன், இந்த 5 தான் கம்பல்சரி. அதை விட இந்த விருப்பத்தெரிவு பாஸ்கெட்டுக்குலேருந்து 2 பாடங்கள், 2 கிரெடிட்ஸ். ஒரு கிரெடிட்னா நான் சொன்ன மாதிரி அதுக்கு வந்து 10 மணித்தியாலங்கள் ஒரு தவணையில் படித்தால் போதும். 2 கிரெடிட்ஸ்னா 20 மணித்தியாலங்கள் தான் இந்த ஒரு தவணையில் இந்த பாடத்தை அவர் படித்திருப்பார். அதே மாதிரி இப்போ இந்த 14 கிரெடிட்ஸ் தான் 140 மணித்தியாலங்கள் தான் ஒரு தவணையில் படித்தது எல்லாம் கம்பல்சரி பாடங்களாக இருக்கிறது. மொத்தம் 18 கிரெடிட்ஸுக்கு தான் தேசிய மட்ட பரீட்சை நடைபெறும்.
மிச்சம் 17 கிரெடிட்ஸுக்கு பரீட்சை இல்லை. மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, பெற்றவர்கள் சிந்திக்க தொடங்குவார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்படி இருக்கு, நாங்கள் வைத்தியருடைய பக்கம் சென்று வரலாம். வேற இந்த விடயங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. மிக முக்கியமாக இந்த தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, இணைய வசதி வாய்ப்புகளை அதிகரித்தல் என்கிற ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் இங்கே இந்த ஸ்மார்ட் போர்டு இப்படியான கற்றல் நிலைமைகள், அதன் காரணமாக இந்த கள ஆய்வுகள் குறைவடைகின்றன, தர்க்க ரீதியான சிந்தனைகள் குறைவடைகின்றன என்றெல்லாம் நாங்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறோம். எப்படி இந்த இணைய வசதி வாய்ப்புகளை அதாவது இந்த கல்விக்குள்ளே உள்ளீர்க்க போகிறார்கள், அதிலே எப்படியான விடயங்கள் பேசப்பட்டிருக்கு? இந்த இணைய வாய்ப்புகளை பற்றி பேசுவதற்கு முதல் நான் ஒரு விஷயத்தை இதில் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரதமர் யாழ்ப்பாணத்தில் அவர்கிட்ட பேச்சின் போது சொன்னார், அந்த அதாவது மொண்டசோரி ப்ரீ ஸ்கூல்லையும் அவை அரசாங்கம் பொறுப்பெடுக்க போயிடும். அப்போ அதை ஒரு தரப்படுத்த போயிடும். அப்போ எல்லா ப்ரீ ஸ்கூல்லையும் இது என்ன ஆக்டிவிட்டீஸ் படிப்பிக்கணும், என்ன மாதிரி தான் பிள்ளைகளுக்கு அந்த டே ப்ரோக்ராம் இருக்கும், எப்போ ஸ்போர்ட்ஸ் மீட் வைக்கணும், எப்போ டூர் கூட்டிகிட்டு போகணும், எதை எழுத படிக்கணும், எதை ப்ராக்டிக்கலாக செய்து காட்டணுமென்றெல்லாம் அது சரியான முக்கியம். ஏனெண்டா இந்த பேசிக் ஃபவுண்டேஷனே இந்த முண்டசோரிஸில் தான் போடப்பட போகுது. அப்போ இப்போ எங்களோட முண்டசோரிஸ் டீச்சர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அநேகமானவர்கள் அதுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்டவர்களோன்றதும் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறி. ஏனென்றா ஒன்றுமே வேறு தொழில் கிடைக்கவில்லை என்று மொண்டசோரி டீச்சர் ஆனவர்களும் இருக்கிறார்கள். மொண்டசோரி டீச்சர்ஸ் கண்டு ட்ரைனிங் எடுத்து அதற்கென்று வந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் இந்த 2 கேட்டகரியினரும் பிள்ளைகளை நடத்தும் விதம், படிப்பிக்கும் விதம் வித்தியாசம். அப்போ சிறு பிள்ளைகளுக்கு முதலாவதாக அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கிற ஒரு இடமாக தான் மொண்டசோரி மாறணும். இப்போ பார்த்தா டிக்டேஷன் வைக்கிற லெவலுக்கு மொண்டசோரி போயிடுச்சு. அப்போ பிள்ளை 20 சொல்லு நாளைக்கு பாடமாக்கி டிக்டேஷன் நண்டு சொல்லி போகிற அளவுக்கு 5 வயது பிள்ளைன்னு இல்லாமல், அப்போ அவருக்கு கையால் பென்சில் பிடிக்கவே முடியாத நிலைமை, ஆனால் டிக்டேஷன் எழுதணும். அப்போ அவர்களுக்கு உண்மையாக செய்ய வேண்டியது க்ளே ப்ளே பண்ண வேணும், வாட்டர் ப்ளே பண்ண வேணும், அவர்கள் ஓடி தீர்ந்து விளையாட வேணும், சாங்ஸ் பாட வேணும், பாட்டுகள் பாட வேணும், நர்சரி ரைம்ஸ், அதை விட அவர்கள் சித்திரங்கள் கீற வேணும், கலை பண்ண வேணும். அப்படியான ஆக்டிவிட்டீஸை விட்டு அவர்களுக்கு கையால் உண்மையாக ஒரு வாய் சாப்பாடு கூடி அவர்களுக்கு எடுத்து வாய்க்க வைக்க முடியாத நிலையில் அவர்கள் டிக்டேஷனை எழுத வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அப்போ இதை அரசாங்கம் பொறுப்பேற்று அந்த ஆசிரியர்கள் எல்லாருக்கும் ஒரு தரமான பயிற்சியை கொடுத்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கல இது ஒரு நல்ல விஷயமாக, நல்ல ஒரு அடித்தளமாக அமையும். ஏனென்றால் அந்த ஃபவுண்டேஷன் எதிர்காலத்தில் அந்த மாணவர்கள் தாங்களாகவே தங்களோட விஷயங்களை படித்து கொண்டு போவார்கள். இப்போ ஒரு உதாரணம் சொன்னால், ஒரு கார்ட்டூன் இருக்குது, பெப்பா பிக்கான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதை ஒரு அரை மணித்தியாலம் ஒரு நாளைக்கு பார்த்தாலே அந்த பிள்ளைக்கு ஆங்கில அறிவு வந்துவிடும். ஆனால் நாங்கள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு போகும் வரையும் ஆங்கிலத்தை பேசுவது பயந்துதான் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி போனோம். ஏனென்னா எங்களுக்கு ஆங்கிலத்தை பேச முடியுமான்ற ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் தான் போனோம். அதுக்கு எங்களோட வடமாகாண ஆங்கில ஆசிரியர் எல்லோரும் அதுக்கு பொறுப்பு கூற வேணும் கட்டாயம். ஏனெண்டா இதில் அவைன்ற பிள்ளையண்டு இல்லை, அவை எல்லாரும் எங்களை படிப்பிச்சார்கள். ஆனால் அந்த படிப்பிச்ச விதம் தான் பிள்ளை. இப்போ ஐ ஆம் கோயிங் அண்டு ஒரு வசனத்தை படிப்பிச்சா அதிலிருந்து கவ் இஸ் கோயிங் அப்படியான ஒரு 10-15 வசனங்களை எங்களை கொண்டே உருவாக்க இல்லை. அவை என்ன சொல்லிச்சினோம், இது வேர்ப், இது நவுன், இது என்று தான் படிப்பிச்சினோம். அதாவது ஃபார்முலா போட்டு ஒரு லாங்குவேஜாக படிப்பிக்க வலிக்கணும். அப்போ இதுகளும் கொஞ்சம் எதிர்காலத்தில் மாறும்னு நினைக்கிறோம். ஏனென்னா ஆங்கில அறிவு இல்லாமல் நாங்கள் இந்த நவீன உலகத்தில் அடுத்த முன்னேற்றத்தை பற்றி யோசிக்க முடியாது. ஆங்கில அறிவு இருந்தால் A லெவலில் 4F வந்தாலும் நாங்கள் எங்களோட ப்ராக்டிக்கல் நாலேஜும் ஆங்கில அறிவும் இருந்தால் அடுத்த ஒரு நிலைமைக்கு மிக இலவாக சென்று விடலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம். அதாவது டிஜிட்டலைசேஷன், அதாவது இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான அறிவு. இப்போ நான் சிங்கப்பூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். நான் நோட் பேட் எல்லாம் எடுத்து பேனையெல்லாம் எடுத்து நோட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். தன் லெக்சர்ஸ் நடக்குது, ப்ரெசன்டேஷன்ஸ். சிங்கப்பூரியன் ஒரு டாக்டர் வந்தார் பக்கத்தில் இருந்து. அவர் லேப்டாப்பை தூக்கி வச்சு அதே விட ஸ்பீட்டை அவர் அதில்
அதை எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு ஆல்மோஸ்ட் அந்த ப்ரெசன்டேஷனை அவர் இங்கேயே காப்பி பண்ணுற லெவலுக்கு டைப் பண்ணி கொண்டு போகிறேன். அப்போ தான் நான் யோசித்தேன் நாங்கள் எவ்வளோ பின்னுக்கு இருக்கிறோம் என்று. ஏனென்னா எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, அந்த இதை நாங்கள் எங்களோட நிலைமை வேறு, அவர்கள் நிலைமை வேறு. அப்போ இது பல நன்மைகள் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவில் முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுப்போம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கணித ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஆண்டெட்டுக்கு கணித ஆசிரியர் ஒரு ஆளாவது இருப்பார். ஆனால் 10 பள்ளிக்கூடம் இருக்கலாம். அப்போ அவைக்கு எல்லாருக்கும் ஆன்லைன் வசதி இருக்குமெண்டா அந்த 10 பள்ளிக்கூடத்துக்கும் ஒரே நேரத்தில் கணித பாடத்தை கற்பித்து விடலாம். ஒரு துணை ஆசிரியரை அந்தந்த பள்ளிக்கூடங்களில் வைத்து அந்த பிள்ளைகளை கைட் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இது இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குமெண்டா ஒரு சின்ன விஷயமாக மாறிவிடும். அதாவது 10 ஆசிரியர்கள் இதே ஒரு 10 ஆன்லைன் கிளாஸ் ரூம் மேனேஜ் பண்ணிவிடும். ஆகவே இந்த அரசாங்கம் யோசிப்பது, அதாவது பெரிபரிசை, அதாவது கிராமப்புறங்களை ரிசோர்ஸ் பற்றாக்குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்யணும். கிராமப்புற பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய வேணும். தொடர்ந்து மாணவர்கள் நகரத்துக்கு நகரத்திலேயே உள்ள பாடசாலைகளில் அட்மிஷன் எடுப்பதற்கு அவர்கள் சர்க்குலரை கொண்டு வர போகிறார்கள். இப்படித்தான் நீங்கள் பள்ளிக்கூடம் போகலாம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு தான் நீங்கள் இதில் வாழ்பவரண்டா இந்த பள்ளிக்கூடம் தான் போகலாம் என்ற லெவலுக்கு அவர்கள் சர்க்குலர் எல்லாம் கொண்டு வர போகிறார்கள். அது நல்ல விஷயம். ஏனென்றால் அப்போ தான் பெரிய ஸ்கூல்ஸ் எப்படி டெவலப் பண்ணணும், அதாவது எப்படி அபிவிருத்தி செய்யணுமென்று அவன் யோசிப்பினோம். எல்லாட்டி ஒரு நாளுமே யோசிக்க மாட்டோம். இப்போ நகரத்தில் உள்ள பாடசாலையை தான் இன்னும் மேலும் மேலும் உயரமான கட்டிடங்களை எப்படி கட்டி அதற்கு மாணவர்கள் எல்லாத்தையும் கொண்டு சேர்ப்பது என்று தான் இப்பொழுதுள்ள ட்ரெண்ட் போய்கொண்டிருக்குது. அப்போ இந்த மாணவர்கள் அந்தந்த ஏரியாவில் அவர்கள் பாடசாலை படிப்பை நடத்தும் போது அவர்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. அவர்கள் சைக்கிளில் பயணிப்பார்கள், அவர்களுக்கு விளையாடுவதற்கு நேரம் கிடைக்கும். அவர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் பல வேறு ஆக்டிவிட்டிகளை, உதாரணமாக சிலவள மரம் நடுவார்கள், அப்படியான தோட்டம் செய்வார்கள். சிலவளை அவையின் பேரண்ட்ஸ் ஒரு கிளப்பை உருவாக்கலாம். அப்படி பல நன்மைகள் இருக்குது. அப்போ இதில் இந்த புதிய சீரமைப்பில் அவர்கள் இதை பெரிய யோசிச்சு கொண்டிருக்காங்க. அதாவது பெரிய ரிசோர்ஸஸை டெவலப் பண்ணுறாங்க. அப்போ அநேகமாக அடுத்த பட்ஜெட்டில் இது அநேகமாக கன்சிடர் பண்ணப்படுமான்னு நான் நினைக்கிறேன். இல்லாட்டில் அவர்கள் அடுத்தடுத்த பட்ஜெட்டில் இதை பெரிய யோசிக்கணும். ஏனென்னா இந்த மாணவர்களை 30-40 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மாணவனை கொண்டு டவுனில் விடிய இறக்கி விட்டால் அவன் ஒழும்பினதும் தெரியாது, பஸ்ஸில் வந்ததும் அவனுக்கு தெரியாது, பள்ளிக்கூடத்தில் நடக்க போகிறதும் அவனுக்கு விளங்க போகிறது இல்லை. அப்போ அவன் கடைசியாக A-level சிலவள பாடசாலை கல்வியோடு பாஸ் பண்ணி விடுவான், சிலவள பல்கலைக்கழகமும் போய் விடுவான். பல்கலைக்கழகம் போய் வெளியில் வந்தவுடன் அடுத்ததாக வாழ்க்கைக்கு தயார்படுத்தப்பட்டவன் என்பது மிகவும் சந்தேகத்துக்கிடமான விஷயம். ஏனென்றால் அவனுக்கே தெரியாது தான் கடந்து வந்த பாதை என்ன ஒரே அதாவது ஒரு எம்டியாக இருக்குன்று என்ன செய்ததுண்டு ஒரு ஆக்டிவிட்டிஸும் ஞாபகம் இருக்குது. இப்போ எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் பல்கலைக்கழகங்களில் படித்தாலும் எங்களுக்கு படித்ததை விட அங்கே விளையாடின ஸ்போர்ட்ஸில் செய்ததுகளும், அதாவது அங்கே நடந்த விழாக்களும் அதுகெல்லாம் கூட ஞாபகம் இருக்குது. படித்ததுகள் பெருசாக ஞாபகம் இல்லை. அப்போ இதுவும் ப்ராக்டிக்கலாக இந்த எதிர்காலத்தில் உள்ளடக்கப்படமான்னு நினைக்கிறேன். அதை விட இவர்கள் இன்னொரு நல்ல விஷயத்தை யோசிக்கிறார்கள். அதாவது எடியூகேஷன் கவுன்சில்ன்ட்டு, அதாவது இப்போ மெடிக்கல் கவுன்சில்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, லோவுக்கு இருக்குது கவுன்சில். அதான் எடியூகேஷன் கவுன்சில் என்ன செய்ய போகண்டா எல்லா எடியூகேஷன் சம்பந்தமான விஷயங்களையும் ரெகுலேட் பண்ண போயிடும். இப்போ உதாரணமாக ஒரு இடத்துல இப்போ எங்களோட இலவச கல்வியை அளிப்பதற்கு இன்டிரெக்டாக பிஸ்னஸ் மைண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவைக்கு தேவை இந்த கல்வியை இன்னொரு விதமாக பணமாக்க வேணுமென்றார். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் நீங்கள் ஒப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா பல தடவைகள் இந்த வினாத்தாள்கள் லீக் ஆகிருக்கும். அதுக்கு என்ன காரணம்? அப்போ ஒரு ஒழுங்காக படித்த மாணவன் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டை வர வினாத்தாள் வெளியே வந்துட்டு தான் லீக் ஆகிட்டு தான்னு கேள்விப்பட்டால் அவர் சரியான ஒரு டிப்ரெஷனுக்கு போவார். ஏன்னா அவர் அதில் மிகவும் ஒரு நம்பிக்கை வச்சு படித்து இதுதான் தன் வாழ்க்கைன்னு யோசிச்சு கொண்டு வந்து அப்போ இப்படி போனோன்னே என்ன செய்வார்? அவர் ஒரு ப்ரைவேட் சிஸ்டத்துக்கால போய் தான் வெளிநாட்டுக்கு போவோம் என்று தான் அடுத்த தண்டை பிள்ளைக்கு
இல்லை இந்த இலவச கல்வி வேண்டாமன்ற நிலைக்கு வருவார். அப்போ இதையெல்லாம் கவனிக்கிறக்க ஒரு எஜுகேஷனல் கவுன்சிலண்டா கொண்டு முயற்சிக்கணும். அப்போ இதில் வந்து ஆசிரியரின் தகமைகள், ஆசிரியர்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அப்போ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் என்று மானிட்டர் பண்ணுவார்கள். இலீகல் ஒர்க் நடக்கிற தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிற இடங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணப்படும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அவை என்னென்ன ஆக்டிவிட்டி செய்வினோம்னு தெரியாது. ஆனால் அவர் ஒரு லீகல் பாடியாக வரப்போகுது. அது ஒரு நல்ல விஷயம். அப்போ நான் அதை இந்த புதிய அரசின் புதிய திட்டத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயமாக நான் அதை யோசிக்கிறேன். மற்றது இப்போ சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அவையின் டெவலப்மெண்ட் எடுத்தால் அவை எங்களை விட கீழே இருந்தாக்கள். ஒரு காலத்தில் நாங்கள் இலங்கை போல் வரவணும்னு லீ குவான் யூ வந்து 1965 நினைக்கிறேன் இலங்கைக்கு வந்து சொல்லிட்டு போய் கடைசியாக இப்போ நாங்கள் அவர்களை பற்றி மாறி வரவணுமென்று நாங்கள் சொல்கிற லெவலுக்கு வந்துட்டோம். இதுக்கு காரணம் வந்து அவர்கள் கல்வியில் செய்த சீர்திருத்தங்கள் தான். அதை விட அதுக்கு பரலெல்லாம் அவர்கள் சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற வேலைகளையும் செய்தார்கள். அப்போ இதுவும் எதிர்காலத்தில் இந்த அரசாங்கத்தின் கொள்கையில் இருக்கிறபடியாக இது ஒரு நல்ல விஷயமாக அமையும் என்று தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் வந்து சிங்கள வரலாற்றை மட்டும் படித்து விட்டு போக முடியாது. என்னுடைய இனத்தினுடைய வரலாறு அங்கே பதிவு செய்யப்பட வேண்டும். இது சாத்தியமா? யாழ்ப்பாணம் முழுவதும் பல முன்பள்ளிகள் இருக்கிறது. 1500 2000 மாணவருடைய கொண்டோல் இருக்கிறார். மாதாந்தம் 5000 10,000 வாங்கினார். இன்றைக்கு அது வருமானம் தருகின்ற தொழிலாக மாறிட்டது முன்பள்ளி. வரலாறு என்பது மாணவர்கள் மத்தியில் சமத்துவத்தை சொல்ல வேண்டும். அது அவர்களுக்குள்ள ஒரு கிரிமினன்ஸை கொண்டு வந்துடக்கூடாது, ஒரு பின்னடைவை கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா என்னுடைய பௌத்த மதத்திலர்கள் அனுமதிப்பார்களா? அது பௌத்தம் அங்கே இருக்க வேண்டும். ஒரு கட்டாயம் எந்த பாடங்களுக்குள்ள சமய பாடம் வைத்திருக்கத்தான் வேணும். இந்த அம்மாச்சி இருக்குத்தானே திருநெல்வேலியில், அம்மாச்சிக்கு முன்னால் கிளவான மில்லொழுங்கு ஒரு காலத்து அப்படியே தோட்ட வெளியது. இன்றைக்கு பல்கலைக்கழக ஆசிரியர்களும் வைத்தியர்களும் அங்கே தான் வீடு கட்டியிருக்கிறார்கள். வரலாறு கட்டாயம் அல்ல, விரும்பினால் படி இல்லாடி போ. ஏன்னா வரலாறு தானே பிரச்சனையை கொண்டு வருது. அப்படி முடியும். ஆனால் அவர்கள் நிற்கிறார்கள் வரலாற்று படத்தை கட்டாயமாக கொண்டு வரச்சு.